ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம ராகினி ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. நீ ஓவராக வெறுப்பேற்றுறடா, வெறுப்பேற்றும் போது உன் மூஞ்ச பார்க்க முடியலடா, போய் கண்ணாடியில் பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கர்ஜுக்கும் காண்டாமிருகமாக கங்கா எழுந்துட்டாங்கங்க. காவேரி எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா கங்கா எழுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க. இவெல்லாம் எப்படி சகிச்சுக்கிற, வீட்டை விட்டு துரத்துடிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவெல்லாம் உடுக்காய் ஒரு சில்லி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நின்று பேசிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து யமுனா வராங்க. வந்தவங்க திடீர்னு ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்க்கா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, இப்படி திடீர்னு கூட்டு வந்து உன் வாழ்க்கைக்கு நீயே சுனிய வைக்கலாமான்னு சொல்லி அக்கறையில் பேசுதுன்னு நினச்சா போய் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி இங்கே வந்து பால் கொதிக்க வைக்க இங்கே வந்து கங்காட்ட பேசிகிட்டு இருக்குங்க. அதாவது இது லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பேசுதாமா. ரொம்ப ஷெல்ஃபிஷாக இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இவ்வளோ ஷெல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுமா. உனக்காக எல்லாரும் எதிர்த்துட்டு உன் லைஃப்பை காப்பாற்றினவ அவ, நீ என்னம்மா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வச்சு சும்மா வேற லெவல் கிளின்னு கிளிக்கிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் எனக்கும் பிடிக்காதான், எனக்கும் கோவம் வரும் தான். அவள் சில டைம் யாருக்கிட்டே கேட்க முடிவு எடுக்கிறாங்கிற கோவம் வரும். அதுக்காக நான் இந்த அளவுக்கு அவளை கேவலப்படுத்த மாட்டேன். அவள் புருஷன் மேலே எவ்வளோ ஒரு உயிர் வச்சிருக்கான்னு தெரியுமா. நீங்கள் வந்துட்டு விஜய் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் உன் புருஷன் கூட வந்து சேர்ந்துருவான் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டாங்க. இவங்க கிழிச்சது வேற லெவலில் இருந்து. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இங்கே இருந்தேன் நான் கொலகாரியாக மாறிடுவேன், ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு செம்ம திட்டிட்டாங்க. சரி விடுங்க, அவனுக்கு அவன் பிரச்சனை, என் கவலை உங்களுக்கு எல்லாம் இங்கே புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, பால் கொதிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு இவங்க ஒரு பக்கம் கொதின்னு கொதிக்கிறாங்க. அடுப்பில் நின்றுட்டு இப்படி கடுப்பில் நிற்கக்கூடாது சரியா, இடுப்பை உடச்சிருவேன்ற டைலாக் இவங்களுக்கு தான் போட்டுணும் போல. அவங்க கதறும் குமரலும் பார்க்க முடியலங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரு பட்டு குமர. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போவாமா ஊருக்குள்ளோன்னு பாட்டை போட்டுவிட்டு இவர் ஒரு பக்கம் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா இப்படி பண்ணுறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவுக்கு ஒரு கவலைங்க. மறுபடியும் தாத்தாட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கையை நினச்சி எல்லாரும் கவலைப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வேற. இதே சாக்கில் இந்த பொண்ணு எங்கேயும் வெளியே போகாமல் இருந்தால் சரி, கிடைக்கிற கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராகினி. நம்ம விஜய்க்கு எந்த கவலையும் இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.